நண்பா, ஒரு பதிவை சில நாட்களாக நான் பார்த்து வருகிறேன். நம்முடைய ஏடிஎம் பின் சீக்ரெட் என்றால் ஏடிஎம் மிஷினுக்கு எப்படி நம்முடைய பின் தெரிகிறது என்று. நான் கூட நினைத்தேன், ஏன் இவர்கள் முட்டாள்தனமாக பேசுகிறார்கள் என்று. உதாரணத்துக்கு, நாம் எஸ்பிஐ பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருந்தால் எஸ்பிஐ ஏடிஎம்க்கு மட்டும் நம்முடைய பின் தெரிந்து இருக்கும். தெரிந்து இருந்தால் தானே அது பணம் தரும் என்று நினைத்தேன். ஒரு நாள் எஸ்பிஐ ஏடிஎம்மில் பணம் இல்லை என்று இந்தியன் பேங்க் ஏடிஎம்க்கு சென்றேன். அங்கு எனக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த பேங்கிற்கும் என்னுடைய ஏடிஎம் பின் தெரிந்திருக்கின்றது. ஆனால் நான் வைத்திருப்பதோ எஸ்பிஐ கார்டு. இந்தியன் ஏடிஎம் மிஷினுக்கு எப்படி எஸ்பிஐ ஏடிஎம் பின் தெரிந்தது? உடனே கனரா பேங்க் ஏடிஎம்க்கு சென்றேன். அங்கும் பணம் வருகிறது. பிறகு ஐசிஐசிஐ, அதிலும் வருகிறது. என்னடா நீங்கள் ஏடிஎம் பின் சீக்ரெட் என்று சொல்லிவிட்டு ஊருக்குள்ள அத்தனை பேங்க்குக்கும் எங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரை கொடுத்து வச்சிருக்கீங்க. நாங்கள் இல்லாத நேரமாக பார்த்து பேங்க்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பணத்தை ஆட்டையை போட பார்க்கிறீர்களா? இதைவிட எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், என்னுடைய நண்பன் சிங்கப்பூர்ல இருக்கிறான். அவன் சொல்கிறான், சிங்கப்பூர்ல இருக்கிற ஏடிஎம் மிஷினுக்கு இவனுடைய எஸ்பிஐ கார்டு ஏடிஎம் பின் தெரிந்திருக்கின்றதாம். நான் கூட முதல்ல இது டிஎம்கே செஞ்ச சதிதான் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இது ஏதோ உலக அரசியல் போன்று உள்ளது. அட போங்கப்பா, நீங்களும் உங்க சீக்ரெட் பின் நம்பரும்.